தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய பேங்க் எல்லாமே முடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா. அதாவது ஏற்கனவே 2-3 நாளாவே அறிவிப்பு கொடுத்தாங்க. ஈரானுடைய யாருமே வர்த்தகத்தை வச்சுக்காதீங்க, ஏற்றுமதி இறக்குமதி வச்சுக்காதீங்க, அவங்களுக்கு நாங்கள் வரி விதிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சைனா இருந்துட்டு அப்படிலாம் கிடையாது, நீ எல்லாம் சொன்னால் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் கூட நம்ம ஏற்கனவே சொன்னோம், சைனாவில் இருக்கக்கூடிய சர்வதேச நிறுவனங்கள் என்னதான் சைனாவே ஈரானோடு தொடர்பு வச்சுக்கணும்னு நினச்சாலும் கூட இவங்க வச்சுக்கிறதுக்கு மறுத்துட்டு இருந்தாங்க, பயந்துட்டு இருந்தாங்க. அமெரிக்கா எங்களுக்கு வரி விதிச்சிருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் ஸ்விஃப்ட் கோட் இருக்குது, அவங்க இது பண்ணிட்டாங்கன்னா, ஸ்விஃப்ட் கோடை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா எங்களுடைய நிறுவனங்கள் பல நாடுகளில் இருக்கிறது அப்படியே ஸ்டக் ஆயிருன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரெக்டாக ஈரானுடைய பேங்க்கவே முடக்கி வச்சுருக்காங்க பல நாடுகளில். அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாகவே அவங்களுடைய காசு அதெல்லாமே அங்கங்கே இப்போ ஸ்டக் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் இப்போ சைனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு நியாயமான வரி விதிச்சா கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம், இது ரொம்ப அநியாயமாக இருக்குது, உங்கள் சுயநலத்துக்காக இருக்குது, அப்படி உங்கள் சுயநலத்துக்காக நாங்கள் அவங்களோட பிஸ்னஸ் பண்ண வந்தால் எங்களுக்கு தானே நஷ்டம், என்ன வாங்காத அப்படின்னு நீ சொல்லிட்டா எங்களுக்கு வேறு எந்த இடத்துல என்ன வாங்க முடியும், இங்கே தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது, பக்கத்தால் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் குடுக்கல் வாங்கலாம் வச்சுக்கிறனால எங்களுக்கு கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும். அதை விட்டு போட்டு எங்களை போய் அங்கே என்ன வாங்கக்கூடாது க்ரூட் ஆயில்னு சொல்லிட்டு நீ மட்டும் என்ன பண்ணுவ, பக்கத்தால் போய் மற்ற நாடுகள்ட்ட இருந்து எடுத்துப்பேன், ஆனால் எங்களுக்கு யார் கொடுப்பான்னு சொல்லிட்டு சைனா இன்னைக்கு கேட்டு வச்சிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிடிச்ச பிடிவாதமாக ஈரானோடு யாரோ தொடர்பில் இருக்கக்கூடாது, ஈரானுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இனிமேல் எக்கானமிக் வார காட்ட போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. எங்களால் நேரில் போய் ஜெயிக்க முடியல, இனி கடைசிக்கு இப்படி பொருளாதார ரீதியாக தான் அவங்கள அடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ கையில் எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். சைனாக்கு வேற லாஸ்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இனிமேல் ஈரானோடு தொடர்பே வச்சுக்காதீங்க அப்படின்னு இருக்காங்க. ஈரான் இதெல்லாம் நாங்கள் பல தடவை பார்த்தாச்சு, இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் ரொம்ப தெம்பா இருக்காங்க. இதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், இதை எப்படி சரி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், எப்படி இருந்தாலும் நீ எங்கள்கிட்ட நின்று தான் ஆகணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு சவாலான விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மற்ற நாடுகளெல்லாம் கொஞ்சம் என்ன இருக்காங்க, கொஞ்சம் ஜர்க்கா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த ஸ்விஃப்ட் கோடை இவங்க நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பணம் எல்லாம் அந்தந்த நாட்டிலேயே ஸ்டக் ஆயிரும். அதனால சர்வதேச நிறுவனங்கள்லாம் முயலவே மாட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர், சும்மா நம்ம நாட்டிலே எடுத்துக்கோங்க, என்ன பண்ணுறாங்க, எல்லாம் போய் வெளிநாட்டில் தான் போய் சொத்தை வாங்குறாங்க, போட்டு வைக்கிறாங்க. இப்போ அங்கே அதை முடக்கிட்டாங்கன்னா என்ன ஆயிரும், இவங்க அங்கேருந்து எதையும் எடுத்துகிட்டு வர முடியாது, இங்கேருந்து சேர்த்திட்டு போய் அங்கே சேர்த்துனதை அங்கே இருக்கவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு வேலை. அப்படி பார்க்கும்போது என்னதான் ஒரு நாடு ஈரானுக்கு சப்போர்ட்டாகவே இருந்தாலும் நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டிலையும் தொழில் செய்யக்கூடியவங்க, இன்னும் வசதி படைத்தவங்க, அவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை இருக்கோ இல்லையோ வெளிநாட்டில் சொத்தை வாங்கி வச்சுருப்பாங்க, இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க மாற்றனால அமெரிக்காவுக்கு ஒரு சாதகமாக இருந்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் உள்நாட்டிலே சம்பாதிச்சு உள்நாட்டிலே சொத்து வாங்கினவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அப்படி எல்லா நாட்டிலையுமே எல்லாரும் இருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு கட்டத்தை தாண்டி உயர்ந்துட்டு தான் போவாங்க. அடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குன்னா, எப்பயுமே அவங்களுக்கு 60 நாளைக்கு வர்ற மாதிரி பெட்ரோல் வச்சிருப்பாங்களாமா இருப்பு. ஆனால் இப்போ 14 நாள் தான் தாக்கு பிடிக்குமாமா, அந்த அளவுக்கு தான் இருக்குன்னு இருக்காங்க. பக்கத்தால் வெனிசுலாவை போய் பிடிச்சிட்டு வச்சிருக்காங்க, அங்கே போய் இவங்க எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டாலும் கூட இவங்களுடைய ஸ்டாக்கு 14 நாளைக்கு தான் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும், இந்த போர் ஆரம்பிச்ச 4-5 மாசத்துல அங்கே மத்திய கிழக்குல இருந்து ஆயில் வரலன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் அமெரிக்காட்ட தான் போய் ஆயில் வாங்கியிருக்காங்க. வெனிசுலாலேருந்து எடுத்துட்டு வர ஆயில் எல்லாத்தையுமே நாங்கள் காசு கொடுத்துருவோம் வெனிசுலாக்குன்னு சொன்னாலும் கூட இதுவரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7% மட்டும்தான் காசை கொடுத்துருக்காங்க. மிச்சம் எல்லா பர்சன்டேஜ் ஆஃப் மணியும் அமெரிக்கா தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. கேட்டால் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு செலவு பண்ண தெரியாது, அவங்க காசை வேஸ்ட் பண்ணிடுவாங்க, அவங்க ஒரு நியாயமான காரணத்தை சொன்னாங்கன்னா மட்டும்தான் நாங்கள் ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கிறதா அப்படியே தவிர மற்றபடி காசெல்லாம் யார் வச்சிருக்காங்கன்னா அமெரிக்கா தான் வச்சிருக்காங்க. அப்போ இப்போ 14 நாளைக்கு தான் ஆயில் இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா, அத்தனை நாளைக்கு இருந்தது எல்லாத்தையும் வித்துட்டாங்க இவங்க. கரெக்டாக இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு விலையை நல்லா ஏற்றி விட்டுட்டு ஊருப்பட்ட விலைக்கு இப்போ விற்று வச்சிருக்காங்க. அமெரிக்காவுக்கு இதில் நேரடியாக லாபம் தான் சொல்லப்போனால், மக்கள் தான் அதிக காசு கொடுத்து வாங்குற மாதிரி நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்களோ தவிர நாட்டை பொறுத்தளவுக்கு அவங்க நல்ல விலைக்கு வித்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 60 நாளைக்கு இருக்க வேண்டியது 14 நாளைக்கு தான் இருப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா வெளியே புலம்பி வச்சிருக்காங்க.
இதை வச்சு ஏதாவது முடிவெடுக்க போறாங்களான்னு தெரியல. உடனே வந்து யாராவது சமாதானம் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும் போது கத்தார் வந்து நாங்கள் போய் பேசுகிறோம் அப்படின்னு இருக்காங்க. பேசுகிறோன்னு சொன்னதுனால வந்து உடனே ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, சரி பேச்சுவார்த்தைக்கு வந்தால் நம்ம வந்து மறுபடியும் சுமூகமாக போகலாம், நம்ம வந்து சொன்னதெல்லாம் வந்து செய்யலாம், மறுபடியும் ஒரு ஒப்பந்தம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈரான் வந்து இந்த தடவை நம்புற மாதிரி தெரியல. ஆனால் இப்போ கத்தார் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து பாகிஸ்தான்லேருந்து போனாரே, ராணுவ தளபதி முனீர் அவர்கள், அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இப்போ ஈரானில் தான் இருக்காரு. அங்கே போனதுக்கு ஈரான் வந்து அங்கேயும் இங்கேயும் சுற்றி காட்டுறாங்க. சுற்றி காட்டுற இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு சும்மா ஒரு பேச்சுவார்த்தைன்னு போயிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையில் வாங்க நம்ம ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம்லாம் பேசி வச்சோமே, அதை பற்றி நாங்கள் வந்து அமெரிக்காட்ட பேசுகிறோன்னு கூப்பிட்டதுக்கு ஈரான் வந்து வான் பண்ணி அமைச்சிருக்காங்க. என்னன்னா அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் அப்படிலாம் பேசக்கூடாது, ரெஸ்பெக்டாக பேச சொல்லுங்க, உண்மைக்கு புறம்பான செய்திகளெல்லாம் நீங்கள் வெளியிடவே கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இவங்க மாற்றி ஏதாவது பேசுவாங்க. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கப்பற்படையெல்லாம் அழிச்சிட்டோன்றுவாங்க, ஒரு நாளைக்கு வந்து ஈரான் தான் கெஞ்சுறாங்கம்பாங்க, ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் சொல்லிட்டாங்க எங்களால் முடியல நீங்களே வந்து ஆட்சி செய்யுங்கன்றாங்க, ஒரு நாள் சொன்னாங்க எங்களை வந்து சுப்ரீம் லீடராக கூப்பிட்டு இருக்காங்கன்னு ட்ரம்ப் சொன்னார். யாராவது வந்து சுப்ரீம் லீடர் அப்படிங்கிறது மதகுரு, அவங்கள பொறுத்தளவுக்கு ஆயத்துல்லா கொமீனி அவர்கள் இருந்த இடத்துல அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் சுப்ரீம் லீடராக வருவாங்க. ஆனால் ட்ரம்ப் சொன்னார் ஈரானில் இருக்கிறவங்க என்னையும் சுப்ரீம் லீடராக கூப்பிட்டு இருக்காங்கலாம் சொன்னார். இந்த மாதிரி லூசுத்தனமாக பேசுவார் அவர். அந்த மாதிரி மாற்றி பேசாமல், உண்மைக்கு புறம்பா பேசாமல், மரியாதை இல்லாமல் பேசாமல் ஒழுங்கா முதல் பேச சொல்லுங்க, அப்பதான் பேச்சுவார்த்தைக்கு வருவோன்னு இருக்காங்க. அதாவது உலக பிரச்சனை வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா வந்து ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு டிசிப்ளின் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, மேனஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பேசுறதா இருந்தா கூப்பிடு, இல்லாட்டினா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. எப்படி இவங்க பேச்சுவார்த்தைக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய நம்பிக்கையெல்லாம் நமக்கு இல்லை. கடைசியா மறுபடியும் இன்னைக்கு ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருக்கு. 3 கப்பலை திருப்பி அமைச்சிருக்காங்க. ஆனா இது கூட தெரியாத ட்ரம்ப் இன்னைக்கு உட்காந்துட்டு என்ன பண்ணிருக்காரு, ஹார்மோஸ் எங்க கையில தான் இருக்குது, ஹார்மோஸ்ல எங்களுடைய கண்ட்ரோலை மீறி எதுவும் போக முடியாது, வர முடியாது, யாரும் தடுக்க முடியாதுன்னு இருக்காங்க. ஆனால் 3 கப்பல் தடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு ஒரு நாளில். ஒரு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்தும் கேட்காம வந்தனால அடிச்சிருக்காங்க, தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் தெரியாமல் ஹார்மோஸ் எங்கள் கையில் தான் இருக்குன்னு அறிவிக்கிறாரு. இதுக்கு தான் ஈரான் சொன்னாங்க, உண்மைக்கு புறம்பானதெல்லாம் வந்து அறிவிச்சிட்டு இருக்காதீங்க, மரியாதையாக பேசுங்கன்ட்டு. இதை மட்டும் சொல்லிட்டு விட்டாரான்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவதாக என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த பிகோசா மவுண்டன் இருக்குல்ல, அந்த எல்லோ கேக் ஃபுல்லாக எங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு இருக்காரு. அதாவது முதல்ல இருந்த இடத்துல இருந்து யுரேனியம் என்ரிச் பண்ணதை இந்த மவுண்டனுக்கு தான் மாத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த மவுண்டன் வேற நாங்க தான் கையில வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அப்புறம் 3வதா நாங்க கன்னி வெடியெல்லாம் அகற்றிட்டோம், இனிமேல் கன்னி வெடி வந்து ஈரான் பொறுத்துனா நாங்க வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க கன்னி வெடியில அகற்றிக்கிறதுக்கான முழு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஈரான் இருந்துட்டு இருக்காங்கும் போது ஈரானை மீறி போய் இவங்க கன்னி வெடியே வந்து அகற்றிட்டு இருக்க முடியாது. ஆனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க அகற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு இனிமேல் வச்சீங்கன்னா அவ்வளவுதான் நாங்க போர் செய்வோம் இருக்காங்க. அது வேற எதுவும் இல்லை, இவங்க அகற்றிட்டேன்னு சொன்னதே பொய். ஆனா அந்த பொய்யை நம்பி யாராவது போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன சொல்லிடுவாங்கன்னா, நாங்க ஏற்கனவே அகற்றிட்டோம், இப்ப புதுசா வச்சிருக்காங்க ஈரான்னு சொல்றதுக்காக அதையும் சேர்த்து சொல்லி வச்சிருக்காங்க. இந்த ஒரு 3 அறிவிப்பை இன்னைக்கு வந்து ட்ரம்ப் திருந்தாம மறுபடியும் கொடுத்திருக்காரு. இதை நம்புறதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் தயாரா இல்லை. ஆனாலும் அவர் ஓயாம போய் சொல்லிட்டே இருக்காரு. இதெல்லாம் இன்னைக்கு வந்து முக்கியமான தகவல்.